இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட வாழ்க்கை மாறும் பண்ணி நான் பண்றாரு. கண்டிப்பா சிரிச்சு கொண்டு தங்கச்சிகள் தம்பிகள் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹாய். என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்னார் வங்காளி டான்ஸ் செலக்ட் பண்ண இதில் நாங்கள் செலக்ட் ஆகி யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்துலேயும் நடந்த செலெக்ஷனில் செலக்ட் ஆனோம். என்னோட டான்ஸ் டீம் நேம் வந்து டார்ஸ்லிங் டைமண்ட்ஸ். என்னோட இந்த ப்ரோக்ராமில் வந்து 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஒரு ரவுண்டில் வின் பண்ணி இருக்கிறீங்க இல்லையா? ரைட். அங்கே நடந்த அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லிடுமா? பழைய கொஸ்டின் இருந்ததை தான் நீங்கள் மற்ற புதுசு புதுசாக ரைட். அந்த பழசை போட்டு ஆடி உங்கள்கிட்ட இருந்ததை வச்சு கொண்டும் நீங்கள் அதில் ஜெயிச்சிருக்கீங்க ரைட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த், மன்னார் வங்காளையிலிருந்து. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் டான்ஸ்லிங் டைமண்ட்ஸ் என்ற நடன கல்லூரியில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து மன்னார் மாவட்டத்தை உலகறிய செய்த ஒரு நடன கலைஞர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இவங்களை தான் நாங்கள் இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். இவங்க பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு போய் அங்கேருந்து வெற்றி பெற்று ஒரு ரவுண்டில் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க கேட்டுருந்தாங்க எங்களையும் இன்டர்வியூ பண்ணி போட சொல்லி. நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க, அவங்க என்னென்ன கட்டத்தை தாண்டினாங்க, எப்படி படிகளுக்கு போய் இந்த கஷ்டங்களின் ஊடாக இந்த இதில் வந்து வெற்றி பெற்றாங்கன்றதை பார்ப்போம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இப்போ வந்திருக்கிற இடம் தான் இந்த உங்களோட டான்ஸ் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவரில் எல்லார ஓவியமும் வரையப்பட்டு அழகாக செய்யப்பட்டிருக்கு. அதுதான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவங்களோட என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றது. நான் வாரது அவங்களுக்கு போகிறது தெரியாது. பாருங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு. டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த டைமில் தான் நான் போனேன். நான் போனது கூட தெரியாமல் அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அவங்களோட ஸ்கூலை எவ்வளோ வடிவாக செய்து வச்சுக்கிறாங்கன்ற ஒரு சின்ன பில்டிங் ஒன்றுலாம் அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்கள். அவங்க இந்த கொழும்பில் அடுத்த ரவுண்டு போகிறதுக்காண்டி தான் இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. லீவு நாள்லையும் அவங்க தொடர்ந்து தங்களோட முயற்சியின் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பம் தொடர்ந்து அவங்க எப்படியான ப்ராக்டிஸ்களில் ஈடுபடுறாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னாக்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. இவையில் தான் நாங்கள் அவங்களோட டான்ஸ் குரூப். பார்த்திங்கன்னு சொன்னால் டான்ஸுன்னு அடிச்சிருக்கு. அவங்களோட இதில் வடிவாக க்ரியேட் பண்ணி எல்லாம் செய்திருக்கிறாங்க. பெயிண்டிங் எல்லாமே வடிவாக இருக்குது. நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட மாஸ்டர் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவங்க தொடர்ந்து இந்த கண்ணாடியில் பார்த்து அதை செய்து கொண்டிருக்கிறாங்க ப்ராக்டிஸை. நானும் போய் கண்ண நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னை அவங்க கவனிக்கவே இல்லை. அவங்களோட எய்மில் வந்து குறிக்கோளாக இருக்கிறாங்க. அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அவங்களோட சார் அர்ஜுன் சார் அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். அவங்களும் பிள்ளைகளும் அதை கேட்டு வந்து செய்து பழகி அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சார் சொல்கிறத முதல்ல கேட்குறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, கண்ணாடியில் பார்த்து சாரை பார்த்து ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பாருங்கள், அவங்களோட முயற்சி வந்து பெரிதும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அவங்க தனியொரு ஆக்களாக மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் போய் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் கொழும்புக்கு போய் ஒரு ஸ்டேஜ் மாறிட்டு வந்துட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்காண்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன ஆக்கள் அவ்வளோ பேரும். பாருங்கள் அவங்களோட முயற்சி எவ்வளவு காத்திரமாக இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வாங்க. அவங்களோட ப்ராக்டிஸையும் பார்த்து கொண்டு அவங்கள்ட்ட சில கேள்விகள் இருக்குது, அதையும் கேட்டுக்கொண்டு அவங்களோட தேவைகளை அவங்க முன்வைப்பாங்க. அதையும் ஒருக்கா பாருங்கள். அவங்க என்னென்ன தேவைகளை முன்வைக்கிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு யாராவது உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் அல்லது அவங்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது உங்களால் பங்களிப்பு செய்ய முடியுமென்று சொன்னால் அதையும் நீங்கள் செய்து கொடுங்க. என்னென்னு சொன்னால் பாவம் அவங்க ஓன் மணியை போட்டு தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு இன்கம் இல்லை, இருந்தாலும் அவங்களோட முயற்சியில் தொடர்ந்து இருக்கிறாங்க. அவங்கள முயற்சியிலேருந்து பின்வாங்கிறதா இல்லை. பாப்பம் தொடர்ந்து அவங்களோட கோரிக்கை என்னவாக இருக்குது, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ் ஏறினாங்க எல்லாமே இதில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அவங்களையும் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்தது, எப்படி இதிலேருந்து போய் அங்கே செலக்ட் பண்ணப்பட்டாங்க எல்லாமே நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். பார்க்குறது தான் அவர் கூப்பிட்டுருந்தாருன்னு எங்களையும் வந்து ஒரு சந்திங்கன்னு சொல்லி அதுக்கு தான் நானும் வந்திருந்தேன். தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கையும் ஷோல்டரும் போ. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 சரியா?
3. Ready, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3. Ready? செய்யும்போது கலக்குல நிமிரக்கூடாது. 1, 2, 3. இந்த ஸ்கில் செய்யுங்க. இந்த காலை என்ன செய்யலாம்? 1, 2, 3 and 4. காலை தான் செய்யும். உங்களோட பேர் என்ன? அபிஷா. உங்களோட? லோஷன். உங்களோட? ஜெனிஃபர். உங்களோட? ரேஷன். உங்களோட? தீபிகா. நீங்களா அந்த இடம்? நீங்க என்ன வளர்க்க? நீங்க பட்டாக்கா. நீங்க வங்காள. எஸ். நீங்க கடைசியா என்ன ப்ரோக்ராம் போயிட்டு வந்தீங்க? ஜஃப்னாக்கு போயிட்டு வந்தீங்க. அங்க என்னது போனீங்க? என்ன ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம்ல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க என்ன ப்ரோக்ராம் போனீங்க? டிவி ப்ரோக்ராம், டான்ஸ் ஆடுறது போயிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க இந்த மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கீங்க. செலெக்ஷன் இருக்கு இல்லையா? செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ண எங்க போனீங்க? கொழும்பு போனீங்க. கொழும்புல போய் என்ன நடந்தது? டான்ஸ் நடந்தது. எத்தனை ரவுண்ட் நடந்தது? ஒரு ரவுண்ட் தான் ஆடுங்க. ஏன் அதுக்கு ரொம்ப இதாக போயிட்டா? நீங்க இங்க இருந்து ஜஃப்னாக்கு ஒரு கம்பெடிட்டரா போயிருக்கீங்க, ரைட்? உங்களுக்கு எவ்வளவு சவால் இருக்குது? இவ்வளவு சின்ன வயசுல ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏறுறது, அதாவது ஸ்டேஜில் நான் போய் ஏறினாலே கொஞ்சம் பயம், ரைட்? நீங்க இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சாதனை செய்யறீங்க. உங்களுக்கு உறுதுணையா இருந்தது என்ன? நீங்க எப்படி இந்த சிக்கல்களை சமாளிச்சு அங்க போய் அந்த ஸ்டேஜை பார்த்து ஆடி அதுல இருந்து செலக்ட் ஆகி கொழும்புக்கு போய் அங்க உங்களோட திறமையில வழிகாட்டி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி நீங்க சொல்லிடுங்க. நான் மன்னார் வங்காளி டான்ஸ் கல்லூரியில் கல்வி கேட்கிறேன். நாங்கள் இங்கே நடந்த டான்ஸால் செலக்ட் பண்ண இதில் நாங்கள் செலக்ட் ஆகி யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்துலேயும் நடந்த செலெக்ஷனில் செலக்ட் ஆனோம். அங்கேருந்து நாங்கள் கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே கொழும்புக்கு போனோம். கொழும்புலையும் ஒரு ரவுண்ட் கிடச்சி அதில் செலக்ட் ஆனோம். அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறதுக்கு அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு நாங்கள் இது செய்கிறோம், வெயிட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்லா இது பயிற்சி தந்துட்டுருக்கிறார் சார். அந்த பயிற்சி கொடுத்த சார் வந்து அர்ஜுன் சார். அவரால் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் செலக்ட் ஆகி கொழும்புக்கு போய் செலக்ட் ஆனோம். அவர் எங்களுக்கு கடுமையான ப்ராக்டிஸ் தந்ததுனால தான் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கிறோம். நாங்கள் போக்குவரத்து செலவெல்லாம் எங்களோட போக்குவரத்து காசுக்கெல்லாம் நாங்கள் ஆட்கள் தான் கேட்டது. வேன்லாம் நாங்கள் போய் செஞ்சு தங்கி அங்கே தங்கினதுக்கும் ஒரு மடத்துலாம் இதெல்லாம் போய் தங்கினது. அப்புறம் அடுத்த நாள் இதுக்கு செலெக்ஷன் இது போனோம். அங்கே நாங்கள் 99வது கண்டக்ஷன் இதில் இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு முன்னுக்கு கணக்காக்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் பெரிய இடம்தான். தேங்க்ஸ். வங்காளி டான்ஸிங் டைமனில் கல்லூரி பயிற்சி பெற்று இருக்கின்றேன். நான் சரஸ்வதி ப்ரோக்ராமுக்கு சென்றேன். அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். எனது வயது 11. உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து ஜெனிஃபர். என் பேர் அபிஷா. அபிஷா. நீங்கள் கொழும்பில் நடந்த ப்ரோக்ராமில் ஒரு ரவுண்டில் வின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ரைட். அங்கே நடந்த அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லலுமா? ஸ்டேஜெல்லாம் அப்படி இருந்தது? ஸ்டேஜ் வந்து பெரிய ஸ்டேஜாக இருந்துச்சு. நாங்கள் நினைக்கிற அந்த பெரிய ஸ்டேஜில் ஆடுவோம். அந்த நிறைய ஆட்கள் நிறைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் அந்த பெரிய ஸ்டேஜில் ஆடுவோன்னு கனவுலேயும் நினைக்கல. ஆனால் நீங்கள் ஆடிட்டு அந்த ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டு வந்துட்டீங்க. எஸ். அடுத்த உங்களோட அம்பிஷன், அதாவது இந்த நடனத்துறையில் உங்களோட இது என்னவா இருக்குது? இன்னும் பெரிய பெரிய
இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஏறணுன்றது உங்களோட எண்ணமாக இருக்குது. ரைட். இப்போ இவ்வளவு தூரம் போகிறதுக்கு நீங்கள் போகிறதுக்கு காரணம் யார்? அர்ஜுன் சார் தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட். இங்கே உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருந்தது? நீங்கள் அதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பீங்க. சும்மா ஈஸியாக ஒரு இடத்துக்கு போவே இல்லை. அது கொழும்புல போய் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்கிறன்றது பெரிய விஷயம் இல்லையா? ரைட். இங்கே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? உங்களோட கொஸ்டியூமாக இருக்கட்டும், நீங்கள் போகிற ட்ராவலிங்காக இருக்கட்டும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாருக்கும் எங்கேருந்து கிடைச்சிது? யார் இதெல்லாம் செய்தது? அல்லது உங்களோட காசில் தான் எல்லாம் நடந்ததான்றதை எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள். கொஸ்டியூம் வந்து எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த கொஸ்டியூம் தான் கொண்டு போனோம். அந்த கொஸ்டியூமை போட்டு தான் ஆடணும். ஆனால் நிறைய ஆட்கள் வேறு பல விதமான கொஸ்டியூம் போட்டு ஆடினாங்க. எங்கள்கிட்ட அந்த ஒரு கொஸ்டியூம் தான் இருந்துச்சு, அதை கொண்டு போய் தான் ஆடணும். நீங்கள் பழைய கொஸ்டியூம் இருந்ததை தான் ஆடினீங்க, மற்றாக்கள் புதுசாக. ரைட். அந்த பழசை போட்டு ஆடி உங்கள்கிட்ட இருந்ததை வச்சு கொண்டும் நீங்கள் அதில் ஜெயிச்சிருக்கிறீங்க. ரைட். இனி என்ன உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அடுத்த ரவுண்டுக்கும் போய் நீங்கள் செலக்ட் ஆகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹாய். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்னார் வங்காளை. என்னோட டான்ஸ் டீம் நேம் வந்து டாஸ்லிங் டைமண்ட்ஸ். என்னோட இந்த ப்ரோக்ராமில் வந்து 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறும் பண்ணி நான் பண்ணுறேன். கண்டிப்பாக சிரிச்சு கொண்டு தங்கச்சிகள் தம்பிகள் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட் லக். தேங்க்யூ. நாங்கள் அடுத்த பார்க்க போகிறது வந்து இவங்க செய்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமை தான் பார்க்க போகிறோம். சிரச டிவியில் இவங்க செய்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம். இதில் சாங் போட இல்லாதுன்னு சொன்னால் காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்கிறதால அவங்களோட பாட்டு வந்து போட இல்லாது. இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து இவங்களோட இந்த சாங்கை போடுவேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளவு என்ன பாட்டுக்கு எப்படி நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லி. அடுத்தது வந்து இவங்களோட டேலண்ட் வந்து உண்மையாகவே இந்த வயசில் எப்படியும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களோட டேலண்ட்டை வந்து வாழ்த்தி வரவேற்கக்கூடியது. இவங்களோட டேலண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆகவே இதை பார்க்குற ஆக்கள் நிறைய ஷேர் பண்ணுங்க. இவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஆக்கள், இவங்களுக்கு மேலதிகமாக என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்யக்கூடிய ஆக்கள் இவங்களுக்கு செய்து இவங்களை வேறு ஒரு பெரிய ஸ்டேஜில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுங்க. என்னென்னு சொன்னால் இந்த சின்ன கிராமத்தில் இருந்து அல்லது சின்ன குட்டி தீவு மன்னாரில் இருந்து இவ்வளவு டேலண்டோடு இருக்கிற ஆக்களை வந்து நீங்கள் உங்களோட முயற்சிகள் மூலம் வெளியே கொண்டு வந்தால் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் சிறார்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கு எவ்வளோ கொடுப்பன வேணும்னு தெரியும். அதையும் தாண்டி அவங்களோட முயற்சியின் மூலம் அவங்க போய் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அதில் வின் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்துவோம். வாங்க ஜட்ஜஸ் என்ன கொமெண்ட் சொல்கிறாங்க அவங்க டான்ஸ் முடியுன்னு கேட்போம். அதே மாதிரிக்கா பாருங்கள். ஸ்ரீலங்காஸ் காட் டேலண்ட்ஸ் வந்து இமோஷனலாக எங்களுக்கு கஷ்டம். ஜட்ஜஸாக எங்களுக்கும் கணக்கு ரூல்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணுறது. பட் எப்படி சொன்னாலும் அவங்களோட மனது வந்து சில நேரம் ஆக்டுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்டுக்கு மேலே இருந்தது வந்து உங்களோட முயற்சி, விடாமுயற்சி, எவ்வளோ குத்துனாலும் குத்துப்படாத மாதிரி எழும்புறது. அந்த ஒரு மரியாதை தான் நினைக்கிறேன் எங்களை எல்லா பேரையும் அப்படியே பிடிச்சி வச்சுருந்தேன். මම කැමති ක්‍රවුඩ් එකෙන් අහන්න. මම yes එකක් දිය යුතුද? එකපාර හයියෙන් කිව්වේ නැත්තම් මම නැහැ කියලා හිතනවා.
Thank you. Crowd loves you. Thank you. Yes from me. Thank you. So yes from me. Sangeeta. Yes, it's a yes from me, and I hope the next round you will take center stage. நான் உங்களுக்கு தரேன் 4வது எஸ். ஆல் தி வே. Thank you, sir. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் அர்ஜுன். நீங்கள் இந்த ஸ்கூலின் டான்ஸ் மாஸ்டர். நீங்கள் உங்களுக்கு பழகி கொடுக்குறீங்க. ரைட். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜ் வரையும் போயிருக்கிறீங்க? என்னென்னு சொன்னால் நான் வந்து வெள்ளநிலையிலேருந்து நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து சில வழிமுறைகள் கிடைக்கல. நிறைய ஸ்டேஜுக்கு போகணும், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வழிமுறைகள் கிடைக்கல. அதை இங்கே வர பிள்ளைகளை வச்சு அதை வந்து செயல்படுத்தணும்னு ஆசை. அதில் கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த ஸ்ரீலங்கன் ஹாட் டேலண்ட்ன்றது சிரச டிவி மூலமாக அது கிடைச்சிது. முதல் ஆடிஷன்ஸுக்கு கால் பண்ணும்போது வந்து ஒரு முதல் நாள் இரவு வந்து ஒரு 8:30 இருக்கும். ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது, இப்படி ஜப்னால செலெக்ஷன் வந்து நடக்க போகுது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம்ண்டா வாங்கன்னு. அப்போ திடீரெண்டு ஃபோன் எடுத்து பிள்ளைகள் இந்த இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி சொல்ல பிள்ளைகள் ஒட்டவா வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் காலையில் ஒரு சின்ன நார்மலாக ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று பார்த்து அது நைட் ஒரு 8 மணி போல் எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது, இப்படி ஸ்ரீலங்கன் ஹாட் டேலண்ட்னு சொல்லி போட்டு சிரச டிவி மூலமாக ஒரு ஆடிஷன் நடக்குது, உன்னால் போவேலுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. மன்னாரில் ஒரு ஃப்ளோர், வங்காளையில் ஒரு ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அப்போ நான் 2 பேர்ட்டையும் கேட்டேன்னா நாங்கள் வந்து 2 சின்னாக்காக அவங்க வந்து கப்புள்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ இவங்க ஒரு குரூப் டான்ஸாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேருந்து வந்து ஒரு 6 பேரை நான் கூட்டி கொண்டு போயிருந்தேன். அப்போ அந்த 2 செலெக்ஷன் நடந்து நிறைய பார்ட்டிசிபேட்டர்ஸ் வந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏர்லியாக போனதால் வந்து நாங்கள் வந்து ஒரு 9வது கண்டஸ்டண்டாக நாங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ எல்லாம் முடிய வந்து எங்களோட பேர் டார்ஜிலிங் டைமண்ட் சொல்லி கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த 5 பேரை வந்து 10 பேராக நிவர்த்தி செஞ்சு அங்கே ஆடணும், அங்கே வந்து 40 அடி நீளம் 50 அடி அகலம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ நான் மன்னாரில் இருக்கிற அந்த 2 சின்னாக்களை தனித்தனி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அவங்கள வந்து சொன்னாங்க 2 பேரும் இந்த கப்புள்ஸ் டான்ஸராக ஆட வைங்க, நீங்கள் செலக்ட் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், என்ன டேட்டில் வரணும், இப்போயே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, கொழும்புக்கு போக வேண்டிய அப்போ ஒரு டாபிக்ஸ் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு பழக்கணும் ப்ராக்டிஸ் பண்ண. அவங்களுக்கு ஒரு கப்புள்ஸ் டான்ஸ் மாதிரி, இங்கே ஒரு குரூப் டான்ஸ் மாதிரி பழக்கிறது. நாங்கள் ஒரு டேட் ஒன்று தந்தாங்க, இங்கேருந்து போகணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிள்ளைகள் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. இப்போ நான் அது முதல் நாள் ஒரு இடத்துல நின்று போட்டு அடுத்த நாள் தான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ரெடி பண்ணி எங்களை கிளரேஷியன் செமினரின்னு சொல்லி போட்டு அப்போ கொழும்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வெஹிக்கிள் ரெடி பண்ணணும், என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்க்க ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து 73,000 ரூபா காசு தந்தால் நான் வந்து ஸ்டே பண்ணி போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வங்காளையில் ஃப்ளோர் வச்சுக்கிறதால வந்து வங்காளை அது அளவுக்கு கட்டக்காடு இந்த மாதிரி பிளேஸில் இருந்தால் பிள்ளைகள் வந்தாங்க. அப்போ எங்களை மெயின் டான்சர்ஸ் வந்து கொலஸ்ட்ரிக் பண்ணுற காரணத்தினால 2-3 பேர் வரையிங்க. அதோட இவங்களை வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெடிகேட் பண்ணி போட்டு என்ன செய்கிறேன்னு கேட்க, இப்போ நான் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து உங்களுக்கு ட்ராவலிங் மட்டும் உங்களால் செஞ்சு தர இயலுமா அப்படின்னு கேட்க, பிள்ளைங்க சொன்னாங்க ஒன்று ட்ராவலிங் தரோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு சரி அமௌண்ட் ஒன்று வாங்கி போட்டு எங்களோட கிளரேஷியன் செமினரியில் வந்து நான் ஸ்டே பண்ணுற இடம் கட்டணும். அப்போ நான் முதல்ல வந்து இந்த கிளரேஷியன் இதில் கலாச்சார ஒட்டியோசராக இருந்ததால் அங்கே வந்து எங்களோட மன்னார் ஃபாதர்ஸ் ஒன்று பேர் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக தங்குறதுக்கான ஒரு இடம் ஒன்று கிடைச்சிது. அங்கே ஸ்டே பண்ணி போட்டு அடுத்த நாள் தான் எங்களுக்கு பெர்ஃபார்முக்கு போக முதல் ரிஹர்சல் அதனுடைய ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இந்த பெரிய ஸ்டேஜ் இப்படி அது வந்து அப்போ அது ஒரு ஃபொரினில் நடக்கிற ஒரு பெர்ஃபார்ம் மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து அப்படி இருந்தது. அப்போ எங்கள் பிள்ளைகளெல்லாம் சொன்னேன், பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் வந்து இதை ஸ்டேஜ் பண்ண முதல் ரிஹர்சல் நடந்தது. ரிஹர்சல் நடந்து முடிய எங்களை வந்து மேக்கப்ஸ் ரெடி பண்ண அனுப்புனாங்க. அனுப்பி முடிய நாங்கள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து லிஸ்ட்டில் பார்த்தா 99வது கண்டஸ்டன்ட், அவங்க வந்து 110வது. அப்புறம் ரெடியாகி போட்டு நாங்கள் வந்து திருப்பி எங்களை ரெக்கார்ட் ரூம் போகிறதுக்கு முன்னுக்கு இன்னொரு ரூமுக்குள்ளே வச்சுருப்பாங்க, எங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி போட்டு எங்களோட வந்து 5 நாங்கள் இன்னொரு நாள் செய்த பெர்ஃபார்ம் நாங்கள் பார்க்கல, அது நேரம் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணால் தான் பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் எங்களை வச்சுருந்தாங்க. உள்ளே போனன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக ட்ரெஸ் கோட் பண்ணி அழகழகாக வந்திருந்தாங்க.
எங்கிட்ட வந்து ஒழுங்கான கொஸ்டின்ஸ் அந்த தேவையான பழுதலில் திடீரென்று எங்கிட்ட பேசி செஞ்சதால் உண்மையிலே எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் வறுமையான பிள்ளைகள், அவங்களால நிறைய இதில் செலவழிக்க இல்லாத நிலைமையில் இருந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரே மாதிரி ஜேசி செட் வந்து அடிச்சு வச்சுருந்தோம், அதைத்தான் நாங்கள் போட்டு கொண்டு போனோம். நாங்கள் போயிட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மில் ஒரு எங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, முன்னுக்கு சிரிச்சு ஆடுங்க, வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை, இப்படி இந்த இடத்துல ஆடுறதே பெரிய ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம். பெர்ஃபார்ம் பண்ணி முடிய டேஸ் ஃபுல்லாக எல்லாம் ஹாப்பி. ஜட்ஜஸ் நிறைய கமெண்ட்ஸ் சொன்னாங்க, அடுத்த முறை இதோட பெஸ்ட்டாக செய்யணும், உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ அடிஷாக கண்டஸ்டன்ட்குள்ளேயும் நாங்கள் செலக்ட் ஆனதே பெரிய ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு ஸோ திருப்பி எங்களை அடுத்த இதுக்கு டைம் கட்டுனா என்னோடய எக்ஸாம் பீரியடால் கொஞ்சம் டேட் பிந்தி கட்டுக்கிறேன். இப்போ அடுத்த வீக்கெண்ட்ஸில் நாங்கள் போக வேண்டியிருக்கும். நிறைய செலவுபாடுகள் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சும்மா போய் மேக் பண்ணி கொண்டு இப்போ ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறோம். உங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட முயற்சி வந்து நாங்கள் ஒரு டஃப்பான சாங்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் என்கிட்ட வந்து பாய்ஸ் கொஞ்சம் ஒன்று 3-4 பேர் தான் எடுக்கிறாங்க. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் கொஞ்சம் கூட. இப்போ அவங்களோட டாபிக்ஸை வச்சுக்கொண்டு நான் வந்து அந்த வாராயோ எனக்கு ஒரு கடவுள் தாராயோ அந்த சாங்ஸை வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். அந்த சாங்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைகளுக்கு நிறைய கஷ்டம், கடையிலலாம் கொண்டு போய் நிறையா இந்த பெல்டி டாப்ஸ் வந்து நம்மளோட வில்லேஜ்லேயே இருக்கிறாங்களுக்கு தெரியாது. அது ஸ்டார்ட்லேருந்து ஜிம்னாஸ்டிக் செஞ்சுருக்கணும். இப்போ 1-2 பேர் அவங்க பெல்டி டாப் செய்யலாங்க. அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ சக்ஸஸ் ஆகியும் நினைக்கிறேன். அடுத்த முறையும் ஒரு செலக்ட் ஆகி செமி ரவுண்ட் 3 ரவுண்டுன்னாங்க. இந்த ரவுண்ட் கல் ரவுண்டுன்னு சொல்லி நடக்குது. அந்த 3 ரவுண்டில் லாஸ்ட் செமிக்குள்ளே போயிட்டா ஏதாவது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரைட். நீங்கள் இந்த மன்னார் வங்காளையில் இருந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்கள் மூலம் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லிட்டீங்க. இதுகளுக்கான செலவுகள் அடுத்த இனி போகிற இதுக்கான செலவுகள் என்ன மாதிரி, அதை எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, நீங்கள் அதில் சொல்லலாம் கூட. செலவுன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது, இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் ஒழுங்கான முடிவு சொல்ல இல்லை. இப்போ அங்கே எஃப்னா சைட்லேருந்து வந்தால் அப்படின்னா வந்து கோல்டன் பக்கம் வாங்கினாங்க. ஸோ அவங்க வந்து கோல்டன் பக்கம் வாங்கக்கூடிய விடயம் வந்து என்னென்னு பார்த்தா அவங்கள வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ நிறைய பேரை கேட்டுக்கிறோம். ஸோ அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது லேஸாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பழமை போல் எங்கள் மூலியமாக இருக்கிறத போட்டு சமாளித்து தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த ஸ்கூல் பிள்ளைகள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் வந்து உண்மையில் வந்து கிரேட். எப்படின்னா பிள்ளைகள் வந்து அளவக்கையிலையும் கட்டக்காலேருந்து வர பிள்ளைகள் வந்து அங்கேருந்து சைக்கிளை நானாட்டாங்க வச்சு போட்டு அங்கேருந்து பஸ் ஏறி தான் இங்கே வந்துச்சுங்க. அவங்களோட வெற்றிக்கான முதல் படி வந்து அவங்க ஹார்ட் ஒர்க். அவங்க வந்து எக்ஸாம் நடந்தாலும் எக்ஸாம் முடிய விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுமென்ற சொல்லி ஒரு ஊக்குவிப்பு வந்து நாங்கள் அடுத்த இதில் நாங்கள் செலக்ட் ஆகணும்னு சொல்லி கூட அவங்க ஊக்குவிப்பு தான் இவ்வளோ தூரம் போகக்கூடிய காரணம். பேரண்ட்ஸ் அதுக்கு நான் அலோவ் பண்ணுறாங்க. ஆல்வேஸ் வந்து 1-2 பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் மற்றாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் வரும்போது வந்து எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்குது. அப்போ பேரண்ட்ஸ் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிது. ரைட். உங்களோட மூலம் இவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபல்யமாகி அவங்களோட கெரியரை வந்து அவங்க கொண்டு போகிறதுக்கான வழிகளை நீங்கள் இந்த சிறார்களுக்கு முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க. ரைட். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இவங்களுக்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இவங்க இந்த அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட உதவிகளை இவங்களுக்கு செய்யுங்க கட்டாயம். என்னென்னு சொன்னால் மன்னாரில் இருந்து இவ்வளவு ஒரு வெளியில் போய் இவ்வளோ ஒரு திறமையை வெளிப்படுத்தி அடுத்த கட்டங்களுக்கு போகிறன்றது வந்து பெரிய விஷயம். அதுவும் நடனத்துறைன்றது வந்து மன்னாரில் எனக்கு தெரியலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்து ஒரு கன்னி முயற்சி அதை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இவங்க
ஆகவே இதை பார்க்குற உறவுகள் வந்து இவங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களால் செய்ய ஏழுமென்று சொன்னால் அவங்களுக்கு செய்து இந்த சின்ன ஆக்கள்ற வாழ்க்கையை கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க. என்னென்னு சொன்னால் யாருமே வந்து அவ்வளவு நிதி பலமான ஆக்கள் இல்லை. இதில் வர எல்லாருமே வந்து ஏதோ தங்களோட திறமையை கொண்டு தங்களை வளப்படுத்தணும்னு நினைக்கிற ஆக்கள் தான். ஆகவே உறவுகள் தொடர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்கட்டும். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.